தமிழ்நாட்டில் கடந்த சில மாதங்களாகவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் அடிக்கடி சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அரசியல்வாதிகள் முதல் தொழிலதிபர்களின் வீடுகள், அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் மார்ச் 14ஆம் தேதி சென்னை தியாகராய நகர், முகப்பேர், கொளத்தூர், அண்ணா நகர், திருவான்மியூர், மயிலாப்பூர், அம்பத்தூர் மற்றும் ஈசிஆர் உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்றது. இதில் தியாகராய நகர் பசுல்லா சாலையில் உள்ள சாய் சுக்ரன் என்ற தனியார் நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கிடைத்ததாக கூறப்படுகிறது. தேசிய நெடுஞ்சாலையில் பெயிண்ட் மற்றும் ஸ்டிக்கர் ஒட்டும் பணிக்கான ஒப்பந்தம் எடுத்துள்ள இந்த நிறுவனம் மற்றும் கட்டுமான நிறுவனத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் சென்னை அடுத்த பல்லாவரத்தில் உள்ள எஸ்டி கொரியர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் இறங்கினர். ராமநாதபுரம் மக்களவை தொகுதி உறுப்பினரான நவாஸ்கனி குடும்பத்தினர் நடத்தி வந்த அலுவலகத்தில் இடி அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். கடந்த 2019ஆம் ஆண்டு ராமநாதபுரம் தொகுதியில் முஸ்லிம் லீக் கட்சியின் சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் நவாஸ்கனி. இவரது மூத்த சகோதரர் அன்சாரி தலைமை இயக்குநராக இருந்து நிறுவனத்தை நடத்தி வருகிறார். மேலும் மற்றொரு சகோதரர் சிராஜுதீன் இணை இயக்குநராக இருந்து வருகிறார். குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்கு நிதி வழங்கியது தொடர்பாகவும் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் எழுந்த குற்றச்சாட்டின் பேரில் சோதனை நடந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த சோதனையில் அமலாக்கத்துறையினர் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் குறித்து எந்த தகவலும் இதுவரை கிடைத்திருக்கவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பு சென்னை தேனாம்பேட்டையில் அமைந்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சி பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவின் வீட்டில் சோதனை நடத்தப்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக நிர்வாகிகளுக்கு நெருக்கமானவர்களின் நிறுவனங்களிலும் முக்கிய புள்ளிகளின் வீடுகளிலும் அமலாக்கத்துறை முகாமிட்டுள்ளதால் நாளுக்கு நாள் பரபரப்பு அதிகரித்துக் கொண்டே வருகிறது.